நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள். உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. தேசமங்கலம் மகாராஜா குடும்பத்தோட மருமகனா இருக்கிறதுக்கு அந்த அம்மா சந்தோஷம் தானே படணும். ஏன் வருத்தப்படுறாங்க? சந்தேகப்பட நிறைய பேர் இருக்காங்க மகாராஜா. இந்த அரண்மனையோட ஆரம்பத்திலிருந்து உதயவர்மனோட அரண்மனை வரைக்கும் இனி என்னெல்லாம் பிரச்சனை வரப்போகுதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் குலப்பெருமைய பத்தி பேசுறவங்க இனி நிறைய சண்டை போடுவாங்க. ஆதித்யன் ஒரு தாழ்ந்த குலத்தை சேர்ந்தவனா இருந்தா எல்லா பிரச்சனைகளும் இனி அவனுக்கு எதிரா இருக்கும். திரும்பவும் என் சகோதரி தனியாயிடுவா. அவளோட கண்ணீரை நாம பார்க்க வேண்டியிருக்கும். தேவி மகாமாயி அவரை காப்பாத்திருக்காங்கல்ல, அவரோட கண்ணு திருப்பி கொடுத்திருக்காங்களே, அது நேரடியான அனுகிரகம் தானே. அம்மனே அனுகிரகம் கொடுத்த பிறகு தடை சொல்றதுக்கு இனிமே யாருக்கும் உரிமை இல்ல. சொல்லுவாங்க மீனாட்சி, வறுமையில இருந்த தேசமங்கலம் இப்போ ரொம்ப ஐஸ்வர்யமா இருக்கு. அப்ப எல்லாருடைய பார்வையும் அடுத்து என்ன நடக்கும்னு இருக்கும். கிண்டல் பண்றதுக்கும் நம்மளை பத்தி சொல்லி சிரிக்கிறதுக்கும் இது ஒரு காரணமா அமைஞ்சிரும். சந்தேகமே வேண்டாம். அந்த தாயே பாத்துக்கிட்டோம். அம்மா மகமாயி, இது என்ன சோதனை? இந்த குழந்தைகளுக்கு முன்னாடி இப்படி ஒரு பரீட்சை. அனாதையா இருக்கிற ஒருத்தனை பெத்த அம்மா தேடி வரும்போது இந்த பூமியில அவன்தான் அதிகமா சந்தோஷப்படுவான். ஆனா தேவியோட இந்த வாசல்ல நின்னு நான் சொல்றேன், அந்த அம்மாவை பார்த்தா எனக்கு அது உண்மையா இருக்குன்னு தோணவே இல்லை. பூசாரி, கோவிலை சுத்தப்படுத்த வேண்டிய பொறுப்பெல்லாம் உங்களுடைய தான். கோவிலுக்குள்ள ஏறக்கூட தகுதி இல்லாத இவரு அம்மாவோட முன்னாடி நிக்கிறது பாவம் தானே? நீங்க என்ன சொல்றீங்க? குற்றச்சாட்டை இவர் மேல சுமத்துனாங்களே தவிர இவர் எந்த தப்பும் பண்ணலையே. குற்றச்சாட்டு சின்னது இல்லையே. இவனை பெத்தேன்னு சொல்ற அம்மா நிக்கிறது கோவிலுக்கு வெளியே. அப்படின்னா பையனுக்கு மட்டும் கோயிலுக்குள்ள நிக்க தகுதி இருக்கா? கூடாது. அம்மாவோட வாசல்ல நின்னுக்கிட்டு இந்த வார்த்தைகள் பேசக்கூடாது. வழிமுறைகளை முடிவு பண்ணவும் நடத்துறதுக்கும் தானே ராஜா எங்களுக்கு பொறுப்புகளை கொடுத்திருக்காரு. அப்புறம் நாங்க எப்படி சொல்லாம இருக்க முடியும்? குற்றச்சாட்டெல்லாம் நிஜமா இல்லையான்னு மகாராஜாவே முடிவு பண்ணிக்கிட்டோம். அது வரைக்கும் இவரு கோவில் வளாகத்துக்குள்ள வரவே கூடாது. இவ்வளவு நாள் இவர் இந்த கோவில தங்கினதுக்காக நாங்க எதுவுமே சொல்லலையே. ஆனா இப்போ இவரோட பொறுப்பை பத்தி கேள்வி எழுந்திருக்கு. இவர் வெளியே போய் தான் ஆகணும். கொஞ்சம் கூட கருணையோட யோசிச்சா இந்த முடிவுல மாற்றமே கிடையாது. வழிமுறையை மீறறதுக்கு யாருக்கும் அனுமதி கிடையாது. இல்ல பிரச்சனை வேண்டாம். என் பேரை சொல்லி நீங்க யாரும் எதுவும் சண்டை போட்டுக்க வேண்டாம். நான் இந்த தேசமங்கலத்தை விட்டு போகலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஆதித்யன், இந்த பூசாரிங்க சொன்னது உண்மைதான். அப்பா யாரு அம்மா யாருங்கிற கேள்விக்கு என்கிட்ட பதில் இல்லை. அதுக்கு எனக்கு யோகதியும் இல்லதான். நீங்க பண்றது கொடுமை. ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த வாசல்ல உட்கார்றதுக்கும் தூங்குறதுக்கும், இந்த வாசல்லையே அவருக்கு கண் பார்வை கிடைக்கிறதுக்கும் அம்மா தேவி அவருக்கு அருள் கொடுத்திருந்தா நீங்க இப்ப பண்ணது பெரிய கொடுமை. அதுக்கு கண்டிப்பா நீங்க வருத்தப்படுவீங்க. இளவரசி, பூசாரி, தீர்த்தத்தை தெளிச்சு உடனே இந்த கோவிலை சுத்தம் பண்ணுங்க. இப்போதைக்கு வர எதையுமே யோசிக்க வேண்டாம். அம்மா தேவி, இளவரசி, என்ன? எல்லா விஷயத்தையும் நான் கேள்விப்பட்டேன். நீங்க சொன்னா என் பையன் எல்லாத்தையும் கேட்பான்.
என் பையன் கிட்ட என்ன ஒரு தடவை அம்மான்னு கூப்பிட சொல்லுங்க. நீங்க யாருங்க? எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? யார் இந்த வேஷம் போட்டு உங்களை இங்க வர சொன்னது? வேஷம் போட்டு வந்தனா? நீங்க என்ன சொல்றீங்க? ஆதித்யன் உங்க பையன் இல்ல. நீங்க சொல்றதெல்லாம் போய். நான் தாழ்ந்த குலங்கிறதுனால தானே நீங்க இப்படி சொல்றீங்க. அவனை தேடி வந்தது ஒரு உயர்ந்த குலத்துல இருந்த அம்மாவா இருந்தா இளவரசி அவங்களை ஏத்துட்டு இருப்பீங்கல்ல? இங்க பாருங்க, என்ன குலங்கிறது பிரச்சனை இல்ல. ஆதித்யனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆதித்யன் கூட வாழணும்னு நான் ஆசைப்பட்டுட்டேன். என் அண்ணன் அதுக்கு சம்மதமும் சொல்லிட்டாரு. ஆனா நீங்க வந்ததுனால தேச மங்கலத்துல என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு தெரியுமா? இதால உங்க பையனுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியுமா? அப்போ நான் அவனை பெத்ததுக்கு எந்த ஒரு மதிப்பு இல்லையா? வேண்டாம். நான் பெத்தேன்னு நீங்க 1000 தடவை சொன்னாலும் அதுக்கு எந்த மதிப்பும் இல்ல. ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்றேன். தேச மங்கலத்து அம்மாவோட அதிசயமான சக்தியை பத்தி ஒன்னும் தெரியாம தான் நீங்க இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. போயிடுங்க. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இங்க இருந்து போயிடுங்க. நீங்க சொல்றதெல்லாம் பொய்ன்னு எங்க அண்ணனுக்கு தெரிய வர நிமிஷம் நீங்க நினைக்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு தண்டனை கிடைக்கும். என்ன தண்டிக்கட்டும். ஆனா நான் சொல்றது உண்மை. ஆதித்யா என்னோட பையன்தான். நான் அவனோட அம்மா. என்கிட்ட சொல்லாதீங்கன்னு சொன்னேன்ல. நான் என்னோட தேசமங்கலத்து அம்மாவை நம்புறேன். இதுல எது உண்மைன்னு அம்மா எனக்கு உணர்த்துவாங்க. பஞ்சமி, உன் மனசுல இன்னைக்கு நீ அவரை நினைக்க ஆரம்பிச்சியோ அப்பத்துல இருந்து பிரச்சனை ஆரம்பிச்சிடுச்சு. எனக்கே தெரியல அண்ணி. அவரை அசிங்கப்படுத்தணுங்கிறதுக்காக யாரோ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சந்தேகம் மனசுல இருந்ததுன்னா இப்பவே நீ போய் உன் அண்ணனை கூப்பிட்டு சொல்ல. ஒரு விஷயத்த நீ நல்லா புரிஞ்சுக்கணும். உதயவர்மனுக்கு கொடுத்த வாக்கு மீறி உன்னோட காதலை ஏத்துக்கிட்டவர் உன்னோட அண்ணன். உனக்காக பறிஞ்சு பேசி அவர் நடக்கிறாருன்னு நாட்டு மக்கள் எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் என்னோட விதினா நான் அதை ஏத்துக்கிறேன். ஒரு போதும் நான் நினைக்கல தேசமங்கலத்து அம்மா என்னை இப்படி சோதிப்பாங்கன்னு. பொறுமையாரு. தேசமங்கலத்தோட நல்லதுக்காக நீ செய்யற எல்லா விஷயங்களும் அந்த அம்மனுக்கு தெரியும்ல. உன்னை சோதிச்சாலும் அந்த அம்மன் எப்பவுமே உனக்கு நல்லதுதான் செய்வாங்க. நான் என்னோட அம்மாவை நம்புறேன் அண்ணி. அவங்க என்னை கைவிட மாட்டாங்க. எத்தனை பிரச்சனை வந்தாலும் நான் கும்பிடுறது அவங்க ஒருத்தவங்கள தான், அம்மா தேவின்னு. உனக்கு மட்டும் இல்ல, எனக்கும் இந்த தேச மக்கள் எல்லாருக்கும் அம்மா மட்டும்தான் துணை. வா, அண்ணா தேடிட்டு இருக்காரு. போங்க. எதுக்காக இங்கேயே நின்றுட்டு இருக்கீங்க? மகாராஜா உங்களை போக சொன்னார்ல. சிவசங்கரன் ஐயாவை பாத்தீங்களா? கொலை செய்யறதுக்கு உரிமை உள்ளவர் சிவசங்கரன் ஐயா. அந்த மாதிரிலாம் பேசாதீங்க ஐயா. நீங்க எல்லாரும் அந்த தேசமங்கலத்து அம்மாவை நம்புறவங்க தானே. அப்புறம் நான் சொல்றது பொய்யா இருந்தா என்னையே தண்டிக்கல. அவங்களோட வாசல்ல நின்று தானே நான் சொன்னேன். நீ கேள்வி கேட்டு எங்களை தோக்கடிக்கலாம்னு நினைக்காத. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நீங்க இருந்து போகணும். நீங்க எல்லாரும் என்ன கொன்றுவன்னு சொன்னா கூட என் பையன் இல்லாம நான் இந்த ஊரை விட்டு போக மாட்டேன். தவம் இருந்து பெத்தவனா எத்தனை வருஷம் நான் அவனுக்காக காத்திருந்தேன். எத்தனை காலம் நான் அவனை பார்க்காம இருந்தேன். கடைசியா அந்த படையாளிய பார்த்த போதுதான் எனக்கு எல்லாம் தெரிஞ்சது. ஒரு அம்மாவோட வலி உங்களுக்கு புரியாது. உங்க பையன் ஒத்துக்காத வரைக்கும் அவனை கூட கூட்டிட்டு போறதோ இல்ல கூட தங்க வைக்கிறதோ முடியாது. அவன் இப்ப எதுக்கு என்ன வேணான்னு சொன்னான்னு எனக்கு நல்லா புரியுது. என்னன்னு சொல்லுங்க. அவனை வளர்த்தவங்க அவனோட சின்ன வயசு கதை பத்தி எல்லாம் எனக்கு நல்லா சொல்லியிருக்காங்க. ரொம்ப சின்ன வயசுல இருக்கும் போதே அவன் அவங்க கிட்ட சொல்லியிருக்கான், வளர்ந்ததுக்கு அப்புறம் ஏதாவது அரண்மனையில் இருக்கிற இளவரசியை கல்யாணம் பண்ணி வாழணும்னு. அது வழியா அந்த ராஜ்யத்தோட ராஜாவாகணும்னு. அட கடவுளே, இத மனசுல வச்சுக்கிட்டு அவர் இங்க வந்தாரு. அதுல என்ன சந்தேகம்? ஒருவேளை இவங்க வராம இருந்திருந்தா அதுதானே நடந்திருக்கும். நாங்க அப்பவே சொன்னோமே மகாராஜா. நீங்க பயப்படாதீங்க. இந்த விஷயத்தை நான் இப்பவே ராஜா கிட்ட சொல்றேன்.
தகுதியே இல்லாம ஆசைப்பட்ட அவனுக்கு தகுதியான தண்டனையை நான் வாங்கி தரேன். என் பையனை தண்டிச்சிடாதீங்க. அவனை என் கூட அனுப்புனா மட்டும் போதும் ஐயா. இனி எல்லாமே மகாராஜா முடிவுப்படி தான் நடக்கும். பயங்கரமான ஆளு ராஜா அவரு. சின்ன வயசுல இருந்தே இருக்கிற ஆசையா அரண்மனையில இருக்கிற இளவரசியை கல்யாணம் பண்ணணுங்கிறது. அப்படி ஒரு ஆசையை மனசுல வச்சிருக்கிறவன் அதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவான்ல. உண்மையிலேயே அவனுக்கு பார்வை போயிருக்காது. பார்வை போன மாதிரி நடிக்கிறானோன்னு தோணுது. தேவையில்லாத சந்தேகங்கள்லாம் எதுக்கு உங்களுக்கு? சந்தேகப்படணும் மகாராஜா. அப்படி ஒரு அனுதாபத்தை காட்டிதானே உங்க மனசுலயும் உங்க தங்கச்சி மனசுக்குள்ளயும் அவர் இப்படி ஒரு இடத்தை பிடிச்சு வச்சிருக்காரு. எப்படி இருந்தாலும் இந்த அம்மா இப்ப வந்தது நம்மளோட அதிர்ஷ்டம் தான் நான் நினைக்கிறேன். ஒருவேளை அவருக்கும் பஞ்சமிக்கும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா இவங்க வந்திருந்தா அந்த அசிங்கத்தை நம்மளால எப்படி போக்க முடியும்? நான் ஒரு வழி சொன்னா அதை நீங்க கேட்பீங்களா? என்ன அது சொல்லுங்க. ஒண்ணு, தேடி வந்த அந்த அம்மாவை இந்த பாட்டுக்காரனையும் யாருக்கும் தெரியாம கொல்லணும். இல்லைன்னா ராத்திரியோட ராத்திரியா ஊரை விட்டே அனுப்பணும். இனி எப்பவும் அவங்க இங்க திரும்பி வர முடியாத அளவுக்கு. அவரை கொல்றதோட சேர்த்து என் தங்கையோட மனசையும் கொல்ற மாதிரி ஆயிடுமே. தேவைப்பட்டா அதையும் செய்யணும் மகாராஜா. நாட்டோட விதிமுறைகளை காப்பாற்ற வேண்டிய கடமை உங்களோடது மகாராஜா. அந்த விதிமுறைகள் மீறி போனா மக்கள் அப்புறம் எதுக்கும் பயப்பட மாட்டாங்க. எனக்கு எதுவும் தெரிய வேண்டாம், எல்லாத்தையும் நீங்க பாத்துக்கோங்கன்னு ஒரு வார்த்தை என்கிட்ட நீங்க சொன்னா போதும். இந்த ராத்திரிக்கு மேல எதுவுமே மிச்சம் இருக்காது. அவரை கொல்ல சொல்லுவேன்னு நீ பயப்படாதம்மா. வழிமுறைகளை பின்பற்ற வேண்டியது என்னுடைய கடமை தான். என் தங்கை ஆசைப்பட்டது அந்த வழிமுறைகளுக்கு மாறானதுன்னா நீ கண்டிப்பா அதை மறந்துதான் ஆகணும். நான் கொடுத்த வாக்கையும் பூசாரி, கவலைய சொல்றதுக்காக மட்டும் இல்ல, மனசுல பதில் கிடைக்காத கேள்விகளுக்கு பதில் கிடைக்கிறதுக்காகவும் தான் நான் இந்த கோவில் வாசல்ல கை கூப்பி நிக்கிறேன். எல்லாம் சரியாயிடும்ல? நீங்க இந்த மகா சக்தியை நம்புங்க. முதல்ல இருட்டு வந்தாலும் முடிவுல அம்மா வெளிச்சத்தை காட்டுவாங்க. மகாராஜா நீடூழி வாழணும். என்னாச்சு? ஏதாவது முக்கியமான விஷயம் இருக்கா? தப்பு பண்ணவங்களை கண்டிப்பா தண்டிச்சாகணும் இல்லையா? ஆனா நீங்க தண்டிக்க தயங்குறீங்கன்னு ஜனங்க ஏதேதோ கதை சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. பொய் சொல்லி கோவில் சடங்கு சம்பிரதாயத்தை மீறின ஆதித்தனுக்கு தண்டனை கிடைச்சா மட்டும்தான் ஜனங்களை அமைதிப்படுத்த முடியும். உங்க கருத்துக்களை நான் மதிக்கிறேன். இந்த விஷயத்தை நினைச்சு மக்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு அரசன்கிற முறையில என்னுடைய முதன்மை எப்போதும் தேசமங்கலத்து நன்மைக்காக மட்டுமே இருக்கும். தேசமங்கலத்துல நீதியை நிலைநாட்டுவேன். அந்த விஷயத்துக்கு நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறேன். ஆனா அவசரப்பட்டு எடுக்கிற ஒரு நீதி தவறா போயிடக்கூடாதுங்கிற ஒரு இக்கட்டான நிலையிலையும் இருக்க. அந்த விஷயத்துல நீங்க எல்லாரும் எனக்கு உதவணும். நாங்க எப்பவுமே உங்க கூடவே இருப்போம் மகாராஜா. நீங்க ஒரு நீதிமான்கிறத நாங்க மனசார நம்புறோம். முடிவை சீக்கிரமாவே எடுக்கிறேன். நான் உங்களுக்கு வாக்கு தரேன். இப்ப நீங்க போலாம். தேவி, எல்லாரும் நல்லா இருக்கணும். அம்மா தேவி, இந்த இக்கட்டான சூழல்ல என் கூடவே இருங்க தேவி. அம்மா தேவி. மகனே, அம்மா எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆச்சுப்பா. ராஜா நம்ப மாட்டேங்கிறாரு, இளவரசியும் நம்ப மாட்டேங்கிறாங்க.
நீயாவது இந்த அம்மாவை ஏமாத்த கூடாது. வயசுல பெரியவங்கள அம்மான்னு கூப்பிடுறதா ரொம்ப நல்லது. அப்படி பார்த்தா நான் உங்களை அம்மான்னு கூப்பிடுறதுல எந்த தப்பும் இல்லை. அப்புறம் என்னோட பிறப்பை பத்தி நீங்க சொல்ற கதை அது சத்தியம்தான்ப்பா. அம்மா சொல்றதெல்லாம் உண்மைதான். நம்புப்பா என்ன. நான் இப்போ தேசமங்கலத்தோட விருந்தாளி. இழந்த என் பார்வையை திரும்ப கொடுத்ததும் அந்த தேசமங்கலத்தம்மா தான். அந்த அம்மா முடிவு பண்றபடிதான் என் மிச்ச வாழ்க்கையும் இருக்க போகுது. நீங்க மகாராஜா கிட்ட சொல்லிருக்கீங்கல்ல, ராஜாவே முடிவை சொல்லட்டும். உலகத்தை பத்தி தெரிஞ்சு வந்தானே நீ. உன் அம்மாவோட வழி என்னன்னு உன்னால புரிஞ்சுக்க முடியலையா? அம்மாவை எல்லாரும் அசிங்கப்படுத்தாம இருக்கிறதுக்காக ஒரே ஒரு தடவை நீ என்ன அம்மான்னு சொன்னா போதும். நான் உன் கால்ல விழுகிறேன். என்ன பண்றீங்க நீங்க? எழுந்துருங்க. இதுக்கு மேல நான் பேச எதுவுமே இல்லை. என்ன பெத்த அம்மாவை பத்தி நானும் யோசிச்சிருக்கேன். யார் எனக்கு உயிர் கொடுத்ததுன்னு நிறைய தடவை யோசிச்சிருக்கேன். ஆனா அது நீங்க இல்லைன்னு என் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு. நான் வரேன். மகாலட்சுமி நமஸ்துப்யம் நமஸ்துப்யம் சுரேஸ்வரி ஹரிப்ரிய நமஸ்துப்யம் நமஸ்துப்யம். பஞ்சமி, எதுக்கு நீ இந்த நேரத்துல இங்க வந்திருக்க? என்னால தூங்க முடியல. என்ன ஒரு ஈர்ப்பு சக்தி தெரியுமா உங்களோட குரலுக்கு? இங்க எப்படி வந்தேன்னு கூட எனக்கு தெரியல. என்னோட பொறுப்பே சந்தேகத்துல இருக்கு. இந்த நேரத்துல இளவரசி என்கிட்ட பேசிட்டு இருக்கிறத யாராவது பார்த்தாங்கன்னா என்ன பிரிய உங்களால முடியுமா? நிறைய தடவை மறக்க முயற்சி பண்ணேன், ஆனா என்னால முடியல. தேசமங்கலத்தை விட்டு போலான்னு கூட நினைச்சேன், ஆனா என்னால போக முடியல. நான் என்ன பண்றது? காத்திருக்கணும். எனக்காக காத்திருக்கணும். நம்ம காதலுக்காக காத்திருக்கணும். எல்லாம் சரியாகிற வரைக்கும் நீங்க இங்கேயே தான் இருக்கணும். என்ன கல் எடுத்து அடிச்சு அனுப்புறதுக்கும் ஆளுங்க இருக்காங்க. ஒருவேளை கொலை பண்றதுக்கு கூட சில பேர் இருப்பாங்க. வாழ்க்கையில நிறைய தடங்கல்களை எதிர்கொண்டிருக்கேன். இந்த ஊரை விட்டு போகும்போது, வீர சைவ பூவை தேடி போகும்போதும் கூட எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதில்ல. அதே மாதிரி எனக்கும் உங்களுக்கும் ஒரு நல்ல விடியல் வரும். பஞ்சமி, தேசமங்கலத்தம்மா ஸ்ரீ பார்வதி தேவிதான். அந்த பரமசிவனையே தன்னோட அன்பால அடிமையாக்குனவங்க தான் அந்த பார்வதி. உண்மையான காதலோட மதிப்பு அவங்களுக்கு தெரியும். நிச்சயமா நம்மள பிரிக்க மாட்டாங்க. அவங்கள நம்புங்க. அட கடவுளே, பாத்தீங்களா? குளங்கோத்திரம் என்னன்னு தெரியாத ஒருத்தன் கூட ராத்திரியில கொஞ்சிக்கிட்டு இருக்கீங்களா? சொல்லுங்க. வழக்கத்தை மீறதுல இதை விட பெரிய தப்பு இருக்கா என்ன? இது தேசமங்கல மக்களை அவமானப்படுத்துற மாதிரி தானே. தப்பு செய்யறது இளவரசியா இருந்தாலும் கூட அதை அப்படியே விட முடியாதுல்ல. இல்ல, இவரு பாடுறத கேட்டு நான் தான் இங்க வந்தேன். இவரை நீங்க குறை சொல்ல வேண்டாம். குறை யார் மேலன்னு முடிவு பண்ண வேண்டியது மகாராஜா தானே. மகாராஜா வரட்டும். ஐயோ அம்மா, அம்மா, என்னாச்சு? என்னால முடியல. கடவுளே, வலி தாங்க முடியல. எதுக்காக என்னை இப்படி சாகடிக்கிறீங்க? வைத்தியர் கொடுத்த மருந்து இருக்கு, போட்டு விடட்டுமா? வேண்டாம், அதனால யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்ல. என்னோட உயிர் போனா அதோட எல்லாம் முடிஞ்சிடும். அப்படி எல்லாம் சொல்லாதீங்க, உங்களுக்கு குணமாயிடும். என் கண்ணு முன்னாடி நிக்காம போயிடு. இந்த வார்த்தையெல்லாம் கேட்டு நான் ஏமாந்ததெல்லாம் போதும். ஐயோ அம்மா, முடியும்னா உன் கையால எனக்கு விஷம் கொடு. என்னால வலி தாங்க முடியல. அப்படி
எப்படியாவது அது முடியும்ல? ஐயோ அம்மா, என்னால நீங்க முடியல. காலை கீழே வைங்க, நான் விசில் விடுறேன். ஐயோ ஐயோ அம்மா, 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 கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. அம்மா, ஐயோ என் காலு, அம்மா, ஐயோ என்னால முடியல. இது பெரிய சோதனை, அதனாலதான் வைத்தியர் கொடுக்கிற மருந்து கேட்க மாட்டேங்குது. எங்க பாருமா, திருவேற்பாடு ஜோசியர் காலையில தானே வருவேன்னு சொன்னாரு. ஆமா, அவர் காலையிலே வந்துருவேன்னு சொன்னாரு. இதுக்கான தீர்வு என்னன்னு அவர் கண்டிப்பா கண்டுபிடிச்சு சொல்லுவாரு. ஐயோ 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 அம்மா, அம்மா, கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, பொழுது விடியட்டும். என்னால முடியல, என்னால முடியல. கால்ல இருக்கிற வலி உடம்பு பூரா வலிக்கிற மாதிரியே இருக்கு. அம்மா, அம்மா, தெரியல அந்த ஜோசியர் வர்றது எனக்கு பரிகாரம் சொல்றதுக்கா இல்ல எனக்கு 16ஆம் நாள் காரியம் குறிக்கிறதுக்கான. இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க, அவர் வரட்டும். அம்மா, அம்மா, மகாராஜா நீடூடி வாழணும். தேசமங்கலத்தை திரும்ப அழிக்க முடிவு பண்ணிட்டீங்களா மகாராஜா? உங்க தங்கச்சி பண்ண தப்ப பாத்தீங்கல்ல? நாங்க பார்க்கும்போது இளவரசியும் இவரும் கையை கோர்த்துக்கிட்டு நிக்கிறாங்க மகாராஜா. குலம் கோத்திரம் யாருன்னு தெரியாதவன் கையை பிடிச்சதுனால அதோட அழுக்கு இளவரசி கையிலே ஒட்டியிருக்கும் இல்லையா? அந்த தோஷம் தேசமங்கலத்தையும் பாதிக்கும்ல. இந்த ஆதித்யனை சிறையில் அடைங்க. நாளைக்கு ஆதித்யனுக்கு விசாரணை. விசாரணையில என்ன முடிவெடுத்தாலும் அது இந்த நாட்டோட முடிவு. எழுதிட்டு போங்க. அண்ணா, இந்த தண்டனையிலையும் விசாரணையிலையும் எந்த மாற்றமும் இல்லை. இது தேசமங்கலத்து ராஜாவோட கட்டளை. யாரும் எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம். எல்லாத்துக்கும் ஒரு தெளிவான முடிவு கிடைக்கும். அது வரைக்கும் பொறுமையா இருக்கலாம்ல? சரிங்க மகாராஜா நீடூடி வாழணும். அண்ணா, அது தப்பு. அரண்மனையிலிருந்து பஞ்சமி வெளியே வந்தது தப்பு. இப்படி ஒரு நிலைமையில என்ன கொண்டு வந்து நிறுத்தினதும் தப்பு. அம்மா மகமாயி சர்வசக்தி. தெய்வ குத்தம் இது, எந்த சந்தேகமும் வேண்டாம். என்ன வேலை செய்யறீங்க? அது பணம் இல்லாதவங்களுக்கு கடன் கொடுக்கிற வேலை. அப்படின்னா பெரிய தப்புக்கெல்லாம் தீர்வு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். தெய்வ குத்தத்தை விட பெருசா அம்மாவுக்கு செஞ்ச பாவமும் இருக்கு. அம்மா, உங்களோட அம்மா அவங்க இப்ப எங்க கூட இல்ல. நாங்க பார்க்காத வைத்தியர்கள் இல்ல, சாப்பிடாத மருந்துகளும் இல்ல. ஒரு ராத்திரி கூட வலி இல்லாம நிம்மதியா தூங்க முடியல. நீங்க தான் ஏதாவது பரிகாரம் சொல்லணும். எங்களோட கடைசி நம்பிக்கை நீங்க மட்டும்தான். நான் முயற்சி பண்ணி பார்க்கிறேன். அம்மா ஆதிபராசக்தி, உலகாளும் தேவியே அம்மா.
தெய்வத்தோட கோவத்தையும் அம்மாவோட கோவத்தையும் ஒன்னா சரி பண்றதுக்கு ஒரே ஒரு வழிதான் இப்ப நம்ம கிட்ட இருக்கு. மேற்கு திசையில தேசமங்கலம்னு ஒரு நாடு இருக்கு. அங்க இருக்கிற தேவி ரொம்ப சக்தி மிகுந்தவங்க. தேசமங்கலத்தோட கோவில்ல 3 நாளைக்கு விரதம் இருக்கணும். மனசார வேண்டிக்கணும். அது மட்டும்தான் இப்ப பிராயச்சித்தமா தெரியுது. அவ்வளவு தூரம் போக முடியாதா? போலாம். எவ்வளவு தூரமா இருந்தாலும் நான் போறேன். எந்த நரகமா இருந்தாலும் நான் போறேன். எனக்கு இந்த வழி மட்டும் என்னை விட்டு போனா போதும். அப்படின்னா பயணத்துக்கு தயாராகுங்க. எல்லாத்துக்கும் தீர்வு அந்த தேசமங்கலத்தம்மா தருவாங்க. சன்னியாசி அம்மா, ஆதித்யனை சிறையில் அடைச்சிட்டாங்க. விசாரணைக்கு முடிவு பண்ணிட்டாங்க. சிறையில போடுறதுக்கு காரணம் என்ன? நேத்து ராத்திரி அவரு பாடுறத கேட்டு என்னையே அறியாம நான் அரண்மனையை விட்டு கோவிலுக்கு முன்னாடி அவர் பாடிக்கிட்டு இருக்கிற இடத்துக்கு வந்துட்டேன். அதை பார்த்த பூசாரிகள் என் அண்ணா கிட்ட சொல்லி ஆதித்யனை சிறையில் அடைச்சிட்டாங்க. காதல் கையில இருக்கிற தண்ணி மாதிரி இல்ல, பெரிய ஆறுல ஓடுற தண்ணி மாதிரி. அது சில நேரத்துல அமைதியா ஓடும், சில இடத்துல ஆக்ரோஷமா ஓடும். சில பெரிய மலைகள் அதை தடுக்கும். சில நேரங்கள்ல கலங்கிருச்சுன்னா அது கருப்பாயிடும். இதெல்லாம் புரிஞ்சுக்கிற மன நிலைமையில நான் இப்ப இல்லம்மா. எல்லாரும் அவருக்கு எதிரா இருக்காங்க. அவருக்கு எதிரா சதி நடந்துட்டு இருக்கு, எங்களை பிரிக்கிறதுக்காக. பார்வதியும் பரமேஸ்வரனையும் பிரிக்கிறதுக்கு யாராலையாவது முடியுமா? கடவுள் விஷ்ணுவையும் லக்ஷ்மி தேவியும் பிரிக்கிறதுக்கு யாராலையாவது முடியுமா? கண்ணன் கிட்ட இருந்து ராதையை யாராவது பிரிக்க முடியுமா? இது எதுவுமே முடியாதுன்னா உன்கிட்ட இருந்து ஆதித்யனை பிரிக்கிறதுக்கு யாராலையும் முடியாது. கவலையை விடு, விசாரணை நடக்கட்டும், உண்மை வெளியில வரட்டும். நீ பயப்படுற மாதிரி எதுவும் நடக்காது. மகாராஜா, மூச்சு நிக்கிற வரைக்கும் வழிமுறைகள்ல எந்த குறையும் வைக்க கூடாதுன்னு வேதங்கள்ல சொல்லியிருக்கு. நீதி தவறாத நீங்க அதை நடத்தி தான் ஆகணும். மகாராஜா, ஆதித்யாங்கிற அந்த பாட்டுக்காரன் என்ன காரணத்துக்காக இங்க வந்திருக்கான்னு இங்க எல்லாருக்குமே தெரியும். வேஷம் போட்டு இங்க வந்து நின்னப்போ நாம எல்லாரும் தோத்து போயிட்டோங்கிறது தான் உண்மை. ஆதித்யனுக்கான தண்டனை என்னன்னு நீங்க சொல்லணும். ஆதித்யா, இந்த நாடு மொத்தமும் உங்களுக்கு எதிராக என்ன பேசுதுன்னு கேட்டிருப்பீங்கல்ல. இங்க நிக்கிற முத்தம்மா அவங்க உங்க அம்மான்னு சொல்றாங்க. ஒரு படையாளி தான் உங்களை எடுத்து வளர்த்தாங்கன்னு நீங்க முன்னாடியே சொல்லிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது உயிர் கொடுத்த அம்மாவை பார்க்கும்போது சந்தோஷமா தானே இருக்கணும். அதை எதுக்காக நீங்க புறக்கணிக்கிறீங்க? இந்த அம்மாவோட பையன்னு சொன்னா அரண்மனையில இருக்கிற இளவரசிய கல்யாணம் பண்ணிக்க முடியாதுல்ல இவரால. அது நல்லாவே தெரியும் இந்த திருடனுக்கு. இந்த அம்மா சொல்ற மாதிரி ஆதித்யன் இந்த அம்மாவுக்கு பிறந்தவனா இருந்தா உங்க அம்மாவை கூட்டிக்கிட்டு இந்த நாட்டை விட்டு போகலன்னா உங்க வாழ்நாள் முழுக்க சிறைச்சாலையிலேயே இருக்க வேண்டியிருக்கும். ராஜா, எனக்கு என்னோட அம்மா யாருன்னு தெரியாது. ஆனா இந்த அம்மா பக்கத்துல வரும்போது என்னோட இதயம் துடிக்க வேண்டாமா? எங்க அம்மாவோட குரலை கேட்கும்போது, அவங்கள பார்க்கும்போது இவங்க என்னோட அம்மாதாங்கிற உணர்வு எனக்கு வரணும்ல. இது வரைக்கும் அது எனக்கு தோணல மகாராஜா. இதெல்லாம் ஏத்துக்க முடியுமா ராஜா? திருட்டுத்தனம் வேற என்ன? முத்தம்மா, ஆதித்யன் உங்க மகன் தாங்கிறதுக்கு ஆதாரம் வேணும்ல. உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு சொல்லுங்க. குழந்தையா இருக்கும்போது நான் இவனை இழந்துட்டேன்.
அவனை வளர்த்து ஆளாக்குனவங்க அவன் உங்களோட பையன்னு சொன்னாங்க. அப்படின்னா அவரை கூட்டிக்கிட்டு வாங்க. அவங்க யாருன்னு தெரியாது மகாராஜா. அந்த பக்கம் போற துறவிங்க தான் இந்த விஷயத்தை என்கிட்ட சொன்னாங்க. ஆனா அது நம்புற மாதிரியான ஒரு ஆதாரம் இல்லையே முத்தம்மா. வேற ஏதாவது ஆதாரம் இருக்கா? இருக்கு. என் பையனோட முதுகுல ஒரு கருப்பு புள்ளி இருந்தது. அது பார்க்கறதுக்கு ஒரு சங்கு மாதிரி இருக்கும். அவனை பெத்த போது அவனுக்கு பக்கத்துல இருக்கிறவங்க சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்கு. அப்படி ஒரு அடையாளம் ஆதித்யன் உடம்புல இருக்கா? இல்ல மகாராஜா, இதெல்லாம் உண்மை இல்ல. அம்மாங்கிற உரிமை ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அதை நான் புறக்கணிக்கவும் முடியாது. ஆதித்யனுடைய முதுக பாருங்க. உத்தரவு மகாராஜா. மகாராஜா, இந்த அம்மா சொன்ன மாதிரி ஒரு அடையாளம் இவர் முதுகுல இருக்கு. முத்தம்மா சொன்ன மாதிரி சங்கு வடிவத்துல ஒரு அடையாளம். இனிமே எந்த ஆதாரமும் தேவையில்லை. அண்ணா, அது வந்து இது அம்மாவுக்கும் மகனுக்கும் நடக்கிற பிரச்சனை. சுய லாபத்துக்காக அம்மாவை உதாசீனப்படுத்துற ஆளா இவர் இருந்தா இவரை தண்டிச்சே தீரணும். அப்படி இல்லைன்னா இவர் அம்மாவை கூட்டிக்கிட்டு இங்க இருந்து போகலாம். இல்ல மகாராஜா, இது சதி. மனசுல ஒரு துளி கூட இந்த அம்மா தான் என்ன பெத்தவங்கிற எண்ணம் எனக்கு வரவே இல்லை. இவனுக்கு திமிர் ராஜா. இனி எதுவும் கேட்க வேண்டாம், தண்டனை மட்டும் கொடுங்க. சிறைவாசம்னா சிறைவாசம், இல்ல தூக்கு மரம்னா தூக்கு மரம். தண்டனையை நான் கொடுக்கிறேன். இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? பார்க்கும்போது விசாரணை மாதிரி இருக்கு. ஆமா, நீங்க யாருமா? நான் இந்த இடத்துக்கு வந்து போற ஒரு ஆள். நிறைய கோயில்களுக்கு சென்று தரிசனம் செய்து வருவேன். இந்த பொண்ணை எனக்கு தெரியும். வீரசைவ பூவை பறிச்சுட்டு வான்னு சொன்னதும் பார்வை கிடைக்க வழி சொல்லி கொடுத்ததும் நான் தான். அதனால ராஜாவோட விசாரணையில உங்களுக்கு என்ன வேலை? இங்கிருந்து போங்க. வேண்டாம், அது தெய்வத்தை மறுக்கிற மாதிரி. மகாராஜா, உங்களோட விஷயத்துல நான் தலையிடலான்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா? கண்டிப்பா. தெய்வாம்சம் பொருந்தின உங்கள மாதிரி ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு எங்க கிட்ட அனுமதி கேட்கவே வேண்டாம். அம்மா புள்ள பிரச்சனை தானே? ஆமா, அம்மா சொன்ன அறிகுறிகள் எல்லாம் மகனுடைய உடம்புல இருக்கு. ஆனா அதை ஏத்துக்கிறதுக்கு மகன் தயாரா இல்ல. இவரு உங்க பையன் தானே? ஆமா. அப்படின்னா உங்க பையனோட நட்சத்திரத்தை சொல்லுங்க. சொல்லுங்க. தன்னோட குழந்தைங்களோட நட்சத்திரத்தை அம்மாக்கள் இறக்குற வரைக்கும் மறக்கிறது இல்ல. அது அஸ்வதி. தப்பு. பூரத்துல பிறந்தவன் தானே ஆதித்யன். அப்படி இல்ல தெரியுது. ஆமா, பூரந்தான். அது வந்து குழந்தை பிறக்கும் போது நான் சோர்வா இருந்தேன். அந்த விஷயங்கள்லாம் நான் குறிச்சு வைக்கல. சரி, இருக்கட்டும். இவருக்கு ஏதாவது பூர்வ ஜென்மத்தோட சாபம் இருக்கான்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? என்ன இது? இங்க நடக்கிற விசாரணையில ராஜாவோட முடிவு தானே இறுதியானது. எங்க இருந்தோ வர்றவங்க எல்லாரும் ராஜ விஷயங்கள் இப்படி தலையிடுறது ரொம்ப பெரிய அசிங்கம் இல்லையா நமக்கு? அதெல்லாம் எதுவும் இல்ல. மகாராஜா எனக்கு அனுமதி கொடுத்ததுனால இந்த உண்மைய நான் வெளியில கொண்டு வரேன். முத்தம்மா, ஆதித்யனோட முன் ஜென்மம் ஒரு காட்டுவாசியோடது. சாதாரண காட்டுவாசி இல்ல, ஜனங்கள் எல்லாம் கொன்னு திங்கிற அதிபயங்கரமான காட்டுவாசி. ஒரு ஜென்மத்துல செய்த பாவங்களுக்கு அதே ஜென்மத்துல தண்டனை கிடைக்கணுங்கிற நிபந்தனை இல்ல, அடுத்த ஜென்மத்திலையும் கிடைக்கும். அப்படி பார்த்தா ஆதித்தனுக்கு தண்டனை கிடைக்க வேண்டியதுதான். ஆதித்யனை கொல்றதுக்கு நான் ராஜா கிட்ட சொல்லட்டுமா? ஐயோ சன்னியாசியம்மா, என் மகனை கொன்னுடாதீங்க. அது நடக்காது. ஆனா வேற வழி இல்லைன்னு சொல்லல. நீங்க அதுக்கு பரிகாரம் கூட பண்ணலாம்.
ஆதித்யனுக்கான தண்டனைய நீங்க ஏத்துக்க தயாரா இருக்கீங்களா? தன்னோட உயிரை கொடுத்தாவது பிள்ளைகளை காப்பாத்தணுங்கிறது அம்மாவோட கடமை தானே? என்னால முடியாது, நான் சாக மாட்டேன். அப்போ ஆதித்யன் நீங்க பெத்த பையன் இல்லையா? எனக்கு எதுவும் தெரியாது, நான் யாரையும் பெக்கல. என்ன? ஐயோ, என்ன கொன்னிடாதீங்க. அவளை பிடிங்க. இனி என்ன செய்யணும்னு நீங்களே சொல்லுங்கம்மா. சத்தியத்துக்கு எதிரான எந்த விஷயங்களும் இங்க நடக்க கூடாது. முத்தம்மா திரும்ப வருவா. முத்தம்மா வந்தே தீருவா. ஐயோ, ஒண்ணும் பண்ணிடாதீங்க, ஒண்ணும் பண்ணிடாதீங்க. அம்மா, மகமாயி, என்ன மன்னிச்சிடுங்க. பண்ண தப்பெல்லாம் மன்னிச்சிடுங்க. என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க. நான் தெரியாம இந்த தப்பை செஞ்சிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க. என்ன மன்னிச்சிடுங்க. ஐயோ ராஜா, என்ன காப்பாத்துங்க ராஜா. ராஜா, என்ன காப்பாத்துங்க. ராஜா, என்ன காப்பாத்துங்க ராஜா. ராஜா, என்ன கொல்ல கூடாதுன்னு தேவி மகமாயி கிட்ட சொல்லுங்க. அம்மா என்ன துரத்திட்டு வராங்க. அப்படின்னா நீங்க சொல்லுங்க, உண்மையிலேயே என்ன நடந்துச்சுன்னு. அம்மான்னு சொல்லி சும்மா வந்தா போதுன்னு நீங்க தானே சொன்னீங்க. அப்புறம் என்ன கொலை செய்ய வரும்போது பார்த்துட்டு நிக்கிறீங்க. இவ என்ன சொல்றான்னு எனக்கு புரியல. ஐயா, என்ன மன்னிச்சிடுங்க ஐயா. இந்த பாட்டுக்காரனோட அம்மானு வந்து சொல்றதுக்கு இவர்தான் என்கிட்ட சொன்னாரு. அதுக்காக எனக்கு காசும் கொடுத்தாரு. ராஜா பொய் சொல்றாங்க. பண்ண தப்புல இருந்து தப்பிக்கிறதுக்காக என்ன மாட்டி விட பாக்குறாங்க. சிவசங்கரன் ஐயா என்ன பார்த்ததுக்கும் எனக்கு பணம் கொடுத்ததுக்கும் என்கிட்ட ஆதாரம் இருக்கு. வேண்டாம். ஆதித்யன் இருந்த அதே சிறைச்சாலையில இவரை கொண்டு போய் போடுங்க. ராஜா, என்ன மன்னிச்சிடுங்க. சிவசங்கரன் ஐயா சொன்னதுனாலதான் நான் செஞ்சேன். உங்களுக்கு தண்டனை கொடுக்கல, நீங்க போகலாம். இனிமே எங்கேயும் இந்த மாதிரி நாடகம் ஆடக்கூடாது. ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, தேசமங்கலத்து அம்மா பின்னாடியே இருக்காங்க. அது எனக்கு தெரிஞ்சிடுச்சு. இனிமே என்னால எந்த பிரச்சனையும் வராது. போங்க. அம்மா, வயசுல பெரியவங்களான உங்களை அம்மான்னு கூப்பிடுறதுல எந்த தப்பும் இல்லைன்னு அன்னைக்கே சொன்னேன். ஆனா பெத்த அம்மாங்கிறது தெய்வத்துக்கு நிகரான ஒரு உறவு. அம்மா பக்கத்துல வந்தா எல்லா குழந்தையாலையும் அதை உணர முடியும். வேஷம் போட்டு வந்தப்போ ஒரு பொண்ணோட மனசு உங்களுக்கு இருந்தது, ஆனா அம்மாவோட மனசு இல்ல. நீங்க போங்க. அதிசயமா இருக்கு. எல்லா உண்மையும் புரிய வச்சது அந்த சன்னியாசி அம்மா தான். அண்ணா, தேசமங்கலத்துல தேவியோட விளையாட்டு தான் நடக்குது, சந்தேகம் வேண்டாம். ஒரு நாட்டோட ராஜாவா இருந்தாலும் சட்டங்களுக்கு கட்டுப்பட்டு தான் ஆகணும். என்ன மன்னிச்சிருங்க. உங்க திருமணத்துக்கான ஏற்பாடை நான் செய்யறேன். எனக்கு ஒரு வேண்டுதல் இருக்கு. சொல்லுங்க. யாருனே தெரியாம ஊர் ஊரா போய் அலைஞ்சப்போ நிறைய கோயில்களை போய் பார்க்கணும்னு நினைச்சேன். அது இன்னும் நிறைவேறாம இருக்கு. அத முடிச்சிட்டு வர்றதுக்கு அனுமதி கொடுக்கணும். அப்படியே ஆகட்டும். தேவியோட அருள் கிடைக்கிற விஷயமாச்சே, அதை நான் தடுக்க முடியுமா? எல்லாம் நன்மைக்கே. ஆசீர்வாதம் பண்ணுங்க. இருள் எல்லாம் மறைஞ்சிருச்சு. தேசமங்கலத்து தாய்
திரும்பவும் பக்தர்களை காப்பாத்திட்டாங்க. அம்மா தேவி, அம்மா தேவி. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.